வெல்கம் டு சகஸ் அகாடமி டிஎன்பிசி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பதிவு நான் முதல்வன் திட்டம் ஒரு அறிமுகம். தமிழ்நாடு ஸ்கீம் இது. டிஎன்பிசி அடிப்படையில் ஒரு முக்கியமான பகுதிகளை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நமது மாண்புமிகு முதலமைச்சர் 2022 மார்ச்சில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு உயர்கல்வி மற்றும் தொழில் வளர்ச்சிக்கான விரிவான மற்றும் பயனுள்ள வழிகாட்டுதலை வழங்குவதற்கான ஒரு முயற்சியாக இந்த ஸ்கீமை நான் முதல்வன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். பள்ளிக்கல்வித்துறை மற்றும் உயர்கல்வித்துறைகளோட கூட்டு முயற்சியில் தான் இந்த நான் முதல்வன் திட்டம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலோட உயர்கல்வியோட மொத்த சேர்க்கை விகிதம் அதை கணிசமாக அதிகரிக்க முடியும் அப்படின்றத பேஸாக வச்சு தான் அந்த திட்டத்தை இயக்குறாங்க. அடுத்ததாக நான் முதல்வன் திட்டத்தோட முக்கிய நோக்கம் அனைத்து மாணவர்களும் தங்கள் பள்ளி கல்வியை முடித்தவுடன் அவங்க படித்ததுக்குரிய அந்த வேலைவாய்ப்பை தொடர்றதுக்கான முயற்சியை தான் இதை கையில் எடுத்திருக்காங்க இந்த அரசு. இதனோட நோக்கம் தொலைநோக்கு பார்வை எப்படி இருக்கு அப்படின்னா, அடுத்த 3 வருஷத்துக்குள்ள 51% இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய சூழலை 100% ஆக்குறதுக்காக உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விதத்தை இப்போதைக்கு 51% இருக்கு. 12th 100% இப்போ வெளியேறாங்க அப்படின்னா 51% பேர் தான் உயர்கல்வி தொடர்றாங்கன்னு சொல்றாங்க. அதை போக்கணுன்றதுக்காண்டி ஆரம்பிக்கப்பட்டது இந்த நான் முதல்வன் திட்டம். அடுத்ததா இதுல என்னென்னலாம் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க நோக்கத்தை சொல்லியாச்சு. அறிவை தேடுபவர்களுக்கு ஊக்கமளித்தல்னு சொல்றாங்க. 9 முதல் 12 வரை வகுப்பு வரை படித்த ஒரு 23 லட்சம் மாணவர்கள் இருக்காங்க. அந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த ஒவ்வொரு குழுவையும் அவர்கள் பெற்ற அறிவை பயன்படுத்துவதற்கு தேவையான தகவல் மூலங்கள் மற்றும் வழிகாட்டுதலுடன் அவர்களின் உயர்கல்வி மற்றும் வாழ்க்கை பாதைகள் குறித்து தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்க வழிகாட்டுதல். யாரெல்லாம் இடை நின்றுருக்காங்க, அந்த காலேஜ் போகாமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்கான முயற்சியில் மாநில அரசு இறங்கியிருக்காங்க. அடுத்தது முன்கூட்டிய சுய கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்றாங்க. மாணவர்கள் தங்கள் சொந்த ஆர்வங்கள் மற்றும் திறன்களை ஆரம்ப நிலையிலேயே புரிந்து கொள்ள உதவுகிறது. நீண்ட காலத்திற்கு அவர்களின் தொழில் வாழ்க்கையின் அடித்தளமாக செயல்படும் வலுவான அடித்தள திறன்களுக்கு வளர்ப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது முன்கூட்டிய சுய கண்டுபிடிப்பு. அடுத்தது தொழில் வழிகாட்டுதலை ஒருங்கிணைக்கிறது. 9th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கல்வி காலாண்டில் தொழில் வழிகாட்டுதலை ஒருங்கிணைக்கிறது மூலமா இந்த வளரும் ஆண்டுகள் இளமை பருவத்தின் தொடக்கத்தை குறிக்கின்றன. அவங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ அந்த இதுக்குரிய நிறைய ப்ராக்டிக்கல், அது போக அதை செயல்முறையாக அதை செயல்முறைக்கு வடிவம் கொடுத்து அவங்கள எப்படி அதே துறையில் பலமான ஒரு நபரை ஆக்குறதுக்கு நம்ம முயற்சியை இந்த மாநில அரசு இந்த திட்டத்தின் மூலம் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக எடுத்திருக்காங்க. அடுத்தது தடையற்ற உயர்கல்வி அணுகல். மாணவர்கள் வெற்றிகரமாக பட்டம் பெறும் வரை அவங்க டிகிரி முடிக்கிற வரைக்கும் அவங்கள கண்காணிக்கிறது மற்றும் அவங்களோட கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டை இன்னும் எளிதாக்குறதுக்கு உயர்கல்வித்துறையுடன் ஒத்துழைத்து உயர்கல்விக்கான அணுகல் சீராகவும் ஆதரவாகவும் இருப்பதை உறுதி செய்கிறாங்க. அதுபோக யூபிஎஸ்சி இந்த மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் படிக்க போகிற மாணவர்களுக்கு 10 மாதத்துக்கு 7500 ரூபாய் அவங்களோட ஸ்காலர்ஷிப்பை தர்றதுக்கும் முயற்சி எடுத்து இந்த திட்டத்தின் மூலமாக தான் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது போக நம்ம டிஎன்பிசி சார்ந்து ஓரியன்டாக நம்மளோட சேனலில் நிறைய வீடியோக்கள் போட்டுட்டே வரோம். ஒரு வீடியோ பாருங்கள். வேறு உங்களுக்கு இன்னும் இதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், எந்த மாதிரி டாபிக் எடுக்கலான்னு அந்த மாதிரி டாப்பிக்கை நம்ம எடுப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.